கிரைம் அகெயின்ஸ்ட் சைல்டு, கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் அப்படின்னு நம்ம பேசிட்டு வரும்போது, ஒரு பிரச்சனை நடக்குதுங்கும் போது அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும்? சட்டம் சார்ந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஒரு சட்ட மாணவியா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, லைக் நிர்பயா வழக்கு எடுத்துக்கும் போது, லைக் இதை பற்றின ஒரு டிபேட் எங்களுக்கு கூட போகும்போது ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க, நிர்பயாவுக்கு அந்த நேரத்தில் அந்த பையனுக்கு அங்கே என்ன வேலை? அப்போது ஒரு ப்ரொஃபஸருக்கு இந்த நாலேஜ் இருக்கும்போது அப்போ சாதாரண மனுஷனுக்கு என்ன நாலேஜ் இருக்கும்? இல்லை, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்க்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி கேஸாக இருக்கட்டும், சூடூரில் அந்த சின்ன குழந்தை, இப்போ ரீசெண்டாக இந்த வீக்ஸில் பதிவாகிட்டு வர கேசஸ் அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையாக தான் நம்ம பார்க்கணும். இவ்வளோ இஷ்யூ நடக்கும் போது கூட நம்ம எதுவுமே பேசக்கூடாதுன்னு இந்த ஜென்ரேஷனும் நினைக்கிறதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? போதுமான அந்த நாலேஜ் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கல. இதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் எங்கே பார்த்தாலுமே இந்த க்ரைம் இதை பற்றி பேசினா நம்மளை தப்பாக எடுத்துப்பாங்களோ, நம்மளையும் அந்த கேட்டகரியில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்களோ, அப்போ நம்ம அங்கே விக்டிமாக இருக்கோமோ, நம்ம விக்டிம்ன்றதுனால தான் நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ, இந்த மாதிரியான மல்டிபிள் தாட்ஸ் வந்துட்டு லைக் ஒரு மாணவர்களிடையே இருக்குது இப்போயுமே. ஒரு குழந்தைகளுக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது அதற்கு யார் பொறுப்பு ஏற்றுக்கிறது? ஒரு சமூகம் சார்ந்தா இல்லைன்னா தனி மனிதன் மாறணுமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் பொதுவாகவே முன்வைக்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாருமே பொறுப்பு அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். ஃபேமிலி பொறுப்பு, அவனோட சுய ஒழுக்கம் வந்து பொறுப்பு, கூட இருக்கிறவங்க பொறுப்பு, டீச்சர்ஸ் பொறுப்பு, பேரண்ட்ஸ் பொறுப்பு, எல்லாருமே பேசின மாதிரி தான். ஆனால் இதில் கோராக வந்து ஸ்டேட் பொறுப்பு, அரசு பொறுப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு விஷயம் கரெக்டாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசுக்கு கீழே ஒரு 3 முக்கியமான விஷயம் வருது: சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு. சட்டமன்றத்தில் ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வருவாங்க, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க நிர்வாகம். அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக என்ன பிரச்சனை இருக்கோ, இல்லை பண்ண பிறகு பிரச்சனை வந்தாலோ, பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தாலோ, ஏதோ ஒரு பாதிப்பு நடந்தாலோ அதை வந்து நீதித்துறை வந்து கரெக்டான ஒரு இது கொடுத்து அவங்க இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இந்த 3மே வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தால் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. நடக்கும், பட் குறையலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்குது. இன்னொன்று என்னென்னா, எல்லாருமே வந்து எஜுகேட் ஆகணும். இவங்க சொன்ன மாதிரி டீச்சர்ஸ், நம்ம ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் வந்து சொல்லி தருவாங்கன்னு அனுப்புகிறோம், ஆனால் வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்லி தருவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த சிலபஸ் வைஸ் கல்வி வந்து செகண்டரி தான். என்றைக்குமே 100க்கு 100 வந்து நம்ம எடுத்துக்கலாம் என்றைக்கு வேணாலும். ஆனால் அதை தாண்டி உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், காலேஜ் வரைக்குமே நான் தமிழ் மீடியம் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு தான். வியாசர்பாடியில் ஒரு ரூரல் ஏரியாவில் வளர்ந்து வந்த பொண்ணு தான். நான் ஃபேஸ் பண்ணது என்னென்னா, நான் 8வது படிக்கும்போது என் கூட படிக்கிற பையன் கஞ்சா யூஸ் பண்ணுவான், போதைப் பொருள் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அவனோட மனநிலை என்னவாக இருக்கும்? அவனால் எத்தனை பொண்ணுங்க வந்து அப்யூஸ் பண்ணப்படுவாங்க? ஒன்று லவ் அப்படின்றது ஒரு இதில் வந்து ஏமாற்றப்படலாம், அவங்களுக்கு அப்யூஸ் நடக்கலாம். இன்னொன்று வந்து அந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணி அவனுக்கே தெரியாமல் தொடுறது, ஒரு டச்சு, ஏதோ ஒரு மூலயமா வந்து அப்யூஸ் பண்ணப்படலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. அந்த 8வது படிக்கிற பையனுக்கு கஞ்சா வந்து கொடுக்குற அளவுக்கு இந்த ஸ்டேட் வந்து அவ்வளோ அசால்ட்டாக இருக்கா? இல்லை அந்த விஷயம் வந்து தெரிஞ்சு இந்த ஸ்கூலில் வந்து கஞ்சா வந்து புழக்கத்தில் இருக்குது அப்படின்றது நியூஸ் வரைக்கும் போனாலுமே கூட அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் அதை தடுக்கிறதுக்கோ, அந்த பசங்களை அதுக்கப்புறம் அதிலேருந்து பாதுகாக்கிறதுக்கோ யார் பொறுப்பு ஏற்றுக்கிறாங்களா? அப்படி ஏற்றுக்கிட்ட பொறுப்பை கரெக்டாக வந்து கடைப்பிடிக்கிறாங்களா அப்படின்றது இருக்குல்ல, அது ரொம்பவே ஒரு இதுவான இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். எல்லாருமே சொல்கிற மாதிரி செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. எதனால் செக்ஸ் எஜுகேஷன் முக்கியன்றனா, ஒரு விஷயத்தை நம்ம மறைச்சி இது பண்ணக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, இது உனக்கு தெரியக்கூடாது. நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனும் சரி, எங்கள் ஜென்ரேஷன்லேயும் சரி, ஒரு கிஸ் சீன் வந்தாலே வந்து அப்பா அம்மா வந்து இது பண்ணுவாங்க, இல்லை சேனலில் மாற்றுவாங்க, இல்லை நம்ம வந்து தயக்கப்படுவோம், கூச்சப்படுவோம். ஆனால் அதெல்லாம் தெரியாமல் இருக்குது அந்த பசங்களுக்கு. ஒரு 3 வயசு குழந்தைக்கு கூட தெரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போல்லாம். வீட்டு பக்கத்தில் ரீசெண்டாக வந்து வியாசர்பாடியில் நார்மல் கிடையாது அவ்வளோவா இந்த மாதிரியான ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம். ஒரு பேரண்ட் வந்து ஜீன்ஸ் போடுறாங்க, அது அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்குது அந்த குழந்தை, ஆம்பளை குழந்தை. ஆனால் அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியல. என் அம்மா வந்து ஜீன்ஸ் வந்து போடக்கூடாது, நீ அதை போடாத அப்படின்னு நின்று அடம் பிடிக்குது அந்த குழந்தை. அப்போது அந்த 1 வயசு ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு இதை யார் போய் திணிக்கிறா மனசில், மைண்டில்? இது வந்து அம்மா பண்ணக்கூடாது, இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை அம்மா போடக்கூடாது, போட்டால் அசிங்கமாக இருக்குது, தப்பாக தெரியுதுன்னு யார் வந்து திணிக்கிறா? அப்போ அந்த குழந்தை நாளைக்கு வளர்ந்தா அதுக்கு வர பார்ட்னரோ, இல்லை அது லவ் பண்ணுற பொண்ணோ, இல்லை அது கூட பொறுக்கிற அக்கா தங்கச்சிங்களோ அது எப்படி டீல் பண்ணும்? அது கூட பழகிற பொம்பளை பசங்களை அது எப்படி டீல் பண்ணோன்னு இருக்குல்ல, அது ரொம்பவே மோசமானதாக இருக்குது. என்னென்ன காரணிகள் இந்த குற்றங்களுக்கு மெயின் ரீசனாக இருக்குது? ஸ்கூல்லேருந்தே இருக்குதுங்க.
ஸ்கூலில் வந்து பேசுகிறாங்கன்னா எல்கேஜி குழந்தைக்கு முதல்ல சொல்லி தர்றது கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் யுவர் லிப்ஸ் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஏதாவது கேட்டால் உட்காருன்னு சொல்லுவாங்க. பி ஒபீடியன்ட் அப்படின்னு சொல்லி தருவாங்க. நிற்காத, உட்காரு, வரிசையில் போ, கையை பின்னாடி கட்டு, எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறோம். கான்வர்சேஷனே இருக்காது. அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலோ ப்ரைவேட் ஸ்கூல் எனி ஸ்கூல் நீங்கள் எடுத்துக்கோங்க, குழந்தைங்களுக்கு ப்ரீகேஜியில் இருந்தே சத்தம் போடக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த ஒபீடியண்ட்டாக இருக்கிறதுக்காக நீங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கீங்களா, அது ஒரு கான்வர்சேஷன் மூலமாகவே நடக்காது. இயல்பாக குழந்தைங்க இருக்காது. முதல்ல ஸ்கூலுக்கு போன உடனே அது இயல்பாக தான் தொலைக்குது. இப்படி வளர்கிற ஒவ்வொரு சைட்லேயும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வளர்கிற குழந்தைங்க தனக்கு ஏதாவது பிரச்சனைனா வெளியில் சொல்ல மாட்டாங்க. அது வந்து தவறுன்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒபீடியன்ட் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு டீச்சரோ யாராக இருந்தாலும். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த கான்வர்சேஷன் இடத்துக்கு நம்ம வர வேண்டி இருக்குது. குழந்தைங்களோட பேச வேண்டி இருக்குது. கூட இருக்கிறவங்களோட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண வேண்டி இருக்குது. முன்னாடி வீடுகளில் உட்காந்து பேசுவாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு அரசியல் பேசுவாங்க. வீட்டில் சாப்பிடும்போது ஒன்று பேசுவாங்க. இன்றைக்கு நாம் எல்லாரும் ஆளுக்கு கையில் ஒரு மொபைல் வச்சுருக்கோம். மொபைலை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோம். இது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயமான இருக்கும். ஆனால் இது எவ்வளோ பெரிய இம்பேக்டை உண்டு பண்ணுதுன்னு நம்மளால் வந்து யோசிக்கவே முடியாது. இது ஒரு காரணம். இரண்டாவது, அம்மா அப்பா பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்குமான அவங்க சொன்ன மாதிரி அந்த பிரிட்ஜு வந்து அகண்டுக்கிட்டே போகுது. எல்லா இடத்துலையுமே அது இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு இல்லை, இன்னும் போக போக இதனுடைய எஃபெக்ட் இனிமே தான் இன்னும் மோசமாகவே நமக்கு தெரிய வரும். குழந்தைங்களை யார் வளர்க்குறாங்க, இன்னைக்கு யார் சொல் பேச்சை கேட்குறாங்க? இன்னைக்கு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருடைய சொல் பேச்சு தான் குழந்தைங்க கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் உள்வாங்கிறாங்க. சினிமாவில் என்ன காட்டப்படுதோ அதை தான் அவங்க உள்வாங்கிறாங்க. நீங்கள் சினிமாவில் ஒரு பெண் என்ன காதலிக்கலை, அந்த ஹீரோவை காதலிக்கலைன்னா என்ன வேணாலும் அந்த பெண்ணை பேசலாம், எப்படி வேணாலும் துரத்தலாம், நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம், என்ன மாதிரியான வார்த்தைகளையும் போடலாம், கெட்ட வார்த்தைகள் பேசலாம், ஆனால் பீப் சவுண்ட் போட்டுக்கலாம். ஸ்கூல் படிக்கும்போதே லவ் பண்ணுறது தவறில்லை. இதை எல்லாத்தையும் நீங்கள் இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஜென்சிக்கு பிடிக்கும். நீங்கள் தொடர்ந்து இப்போ வர்ற படங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். இதைத்தான் அந்த குழந்தைங்க பார்க்குறாங்க. இன்னைக்கு பிலோ 13 குழந்தைங்க போகக்கூடாதுன்னு அவங்க சர்டிஃபிகேட் தராங்க. 5 வயசு குழந்தை கூட போய் தியேட்டரில் போய் படம் பார்க்குது, கை தட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்துருச்சு படம். இதை பார்க்குற குழந்தைங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? நீங்கள் பொறுப்போடு எடுங்க, நீதிநெறி விளக்கத்தோடு ஒரு படத்தை எடுங்கன்னு யாரும் கேட்கல. ஆனால் குறைந்தபட்ச சமூக பொறுப்பு எல்லாருக்கும் வேணும், டைரக்டர்ஸ்க்கு வேணும். இன்னைக்கு வந்து போதைப் பொருளை பற்றி ஒரு ஹீரோ நடிக்கிறாருங்க, அதில் போதைப் பொருள் கடத்துறாரு, கஞ்சாவுக்காக 4 பேர் வெட்டுறாரு, அவர் சிஎம் ஆறார். இது நம்ம பேசித்தான் ஆகணும். இந்த இடத்துல அவர் சிஎம் ஆறாருங்க, நம்ம எல்லாரும் அவருக்கு ஓட்டு போட்டிருக்கோம். அப்போ நம்ம எங்கே தவற விடுறோம்னு பாருங்கள். நாம் வந்து சோர்ஸை விட்டுக்கிட்டு வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம். இதுதான் விஷயம். நீங்கள் யார் என்ன சொல்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவோடைய இன்ஃப்ளூயன்ஸும் சினிமாவோடைய இன்ஃப்ளூயன்ஸ்லையும் தான் பசங்க தங்களை வந்து வடிவமைச்சிக்கிறாங்க. இது நல்லது, இது கெட்டது, என்னதான் நம்ம பார்த்தாலும் அதை நம்ம ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜ் வந்து போதுமானதளவு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸ்க்கு இல்லை, பெரியவங்களுக்கு அது இல்லை, குழந்தைங்களுக்கு அது எப்படி வரும்? அவங்களுக்கு நீங்கள் எல்லா கையிலையுமே நீங்கள் வந்து ரொம்ப சின்ன விஷயங்க, சாதாரண விஷயம். இன்னைக்கு ஸ்கூலினுடைய ஆப்பு, வாட்ஸ்அப் எல்லாமே ஃபோனில் தான் வருது. டைரி எழுதி கொடுக்குற பழக்கம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. ஃபோன் எடுக்கிற குழந்தை அந்த ஆப் மட்டும்தான், ஸ்கூல் ஆப் மட்டும்தான் பார்ப்பாங்கங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? ஸ்கூல் ஆப்பை மினிமைஸ் பண்ணிவிட்டு அவங்க வெளியில் எல்லாம் போயிட்டு எல்லாமே அவங்க பார்க்குறாங்கல்ல. நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது. இன்னைக்கு எல்லாமே கொட்டி கிடக்கு, நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. எதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க? எப்படி அவங்கள ஸ்டாப் பண்ணுவீங்க? அவங்க சொல்கிறது தான் அவங்களுக்கு வேதவாக்காக இருக்குது. இதை நாம் எங்கே கண்ட்ரோலுக்கு நம்ம கொண்டு வர்றோமோ, நிறைய கவர்மெண்ட் இப்போ வந்து சொல்லிட்டாங்க, குழந்தைங்க வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதையும் மீறி அவங்க பார்க்குறாங்க, அப்பா அம்மாவுடைய அக்கௌண்ட்லேருந்து பார்க்குறாங்க. உலகம் அவங்களுக்கு வேறு விதமாக விரிவடைஞ்சிட்டு போகுது. நமக்கு வந்து பக்கத்து தெருவில் நடக்கிறது நம்மளுக்கு பெரிய விஷயமாக இருந்தால், அவங்களுக்கு கொரியாவில் நடக்கிறதும் ஜப்பானில் நடக்கிறதும் அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. அதைத்தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இதை நம்ம எங்கே ஸ்டாப் பண்ண போகிறோம்? இதுதான் ஒரு பெரிய கொஸ்டின்.